அழகென்ற சொல்லுக்கு முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீபாராதனை காட்சியில முருகப்பெருமான் எவ்வளவு அழகாக காட்சி கொடுக்கிறார் பாருங்க. பொதுவாகவே முருகப்பெருமானுடைய தீபாராதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடி புண்ணியம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா இந்த தீபாராதனை காட்சியை நம்ம பார்க்கும்போது அரோகரா கோஷத்தோடு இந்த தீபாராதனை காட்சியை பார்த்து பக்தர்கள் வழிபாடு செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமானுடைய தீபாராதனை காட்சி வீடியோவை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 படை வீடுகளில் மட்டும் இல்லாமல் அனைத்து இடங்கள்லையுமே ரொம்ப சிறப்பான ஒரு தீபாராதனை காட்சி அலங்காரங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு முருகப்பெருமானுடைய வழிபாடை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை கிடைப்பது, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷமெல்லாம் நீங்குவது அப்படின்னு மிக பெரும் சிறப்பை முருகப்பெருமான் நமக்கு பெற்றுக் கொடுப்பாரு. அந்த வகையில் நாம் முருகப்பெருமானுக்கான தீபாராதனை காட்சிகள் மட்டும் இல்லாமல் இன்னும் சிறப்பான சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் முருகப்பெருமானுடைய எந்த பெயர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளில் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க? இந்த படை வீட்டுக்கு போகணும் அப்படின்னு எனக்கு ஆசை, ஆனால் போகிறதுக்கான வழி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் என்னென்ன படை வீட்டுகளுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கேன், என்னால் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழி தெரியல, பரிகார பலன்கள் என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகார பலன்கள் செய்யணும், உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் என்ன மாதிரியாக அமைய போகிறது அப்படிங்கிற அனைத்தும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இந்த வீடியோவை நீங்கள் மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன், எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நாம் இப்போ முருகப்பெருமானின் அந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு வந்துடலாம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் முருகப்பெருமானுக்கு ராஜ அலங்காரம் செஞ்சு அந்த அழகான ஒரு முருகப்பெருமானை பார்க்குறோம். அழகென்ற சொல்லுக்கு முருகன் அப்படின்னு சொல்லுக்கு ஏற்றாற் போல் இந்த காட்சி இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த முருகப்பெருமான் கம்பீரமாக வேல் கொண்டு தலையில் கிரீடத்தோடு நிற்கிறாரு. வெள்ளையாக அழகாக அலங்காரம் செய்யப்பட்டு அவருக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. இந்த தீபாராதனை காட்சியை பார்க்கும் போதே இப்போ உங்கள் மனசில் என்ன தோன்றுதோ அதை நினச்சி வேண்டிக்கோங்க. முருகப்பெருமானுக்கு அரோகரா என்று சொல்லி கண்டிப்பாக நிறைவேறும். இப்படி ஒரு காட்சியை நம்ம பார்த்து வழிபாடு செஞ்சு நம்ம கஷ்டத்தை அந்த கடவுள்கிட்ட கொட்டினாலே போதுங்க, எல்லாமே சரியாச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையில் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானுடைய இந்த அற்புதமான தீபாராதனை காட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போது நிறைய நம்ம சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் 6 படை வீடுகளில் 5வது படை வீடு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் கொண்டு இருக்கக்கூடிய மூலவரினுடைய நெஞ்சில் சிறிய பள்ளம் இருக்கும். சூரனை வதம் செய்யும் போது அவரோடு மோதியதால் இந்த பள்ளம் ஏற்பட்டது அப்படின்னும், மேலும் ஒரு சிறப்பாக 1,00,000 ருத்ராட்சை கொட்டையால் ஆன ருத்ராட்ச மண்டபத்தில் உற்சவ வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு வெளியில் எங்கேயும் கிடைக்கிறதில்ல. செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க அதிகாலையில் குளிச்சு முடிச்சுட்டு தூய்மையோடு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அஷ்டகம் ஓத வேண்டும் அப்படின்னும், இதனால தோஷம் விலகி நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல கந்த புராணத்தில் வரக்கூடிய சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் தினசரி அதிகாலையில் படித்துட்டு வந்தாங்க அப்படின்னா அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாகும், பாவங்கள் விலகி சகல விதமான நன்மையும் உண்டாகும், இறுதியில் மோட்சமும் கிடைக்கும். செவ்வாய் தோஷம் உடையவங்க இதை படிக்க மிகவும் நன்மை பயக்கும். முருகப்பெருமான வணங்கி திதி சஷ்டி விசாகம் கார்த்திகை திங்கள் செவ்வாய் இந்த நாட்களில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திருவையாற்றில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தனுசு சுப்பிரமணியம் வில்வேல் நாராயணர் என்னும் பெயருக்கு ஏற்றாற் போல வில் மற்றும் படைக்கலங்கள் அனைத்தையும் ஏந்தியவராக காட்சி கொடுக்கிறாரு. மேலும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கொண்டார் சன்னதியில் சதா சர்வ காலமும் குங்குளியம்
புகைந்து கொண்டே இருக்கும். அதே போல செந்தமிழ் முருகனுடைய கையை சார்ந்திருக்கக்கூடிய உருவம் வள்ளி நாச்சி யாருடையது? இதனால வானுதல் கணவன் என்ற பெயரிட்டு வழிபாடு செய்கிறாங்க. குறிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல முருக கடவுளினுடைய அடையாளம் பூ, காந்தல், மலர். கந்த சஷ்டி திருவிழா வேதியர், சைவர், முனிவர் ஆகிய பெருமக்கள் எல்லோருமே மகிழ்ந்து ஏற்று கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கு. குறிப்பா அழகன் முருகனுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வேலன், கந்தன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன், சரவணபவன், குமரன், சண்முகன், தாரகாரி, கிரிவுச் போதனன், சக்திதரன், தேவ சேனாதிபதி, காக வாகனன், மயில் வாகனன், சேனாளி, பிரம்மசாஸ்தா, பாலசுப்பிரமணி, சகிவாகனன், வள்ளி கல்யாண சுந்தரன், அக்னி ஜாதகன், சாரேபேயன், குகன், பிரம்மச்சாரி, தேசிகன், காங்கேயன், இதெல்லாம் புதுமையான ஒரு பெயராக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு இந்த முருகப்பெருமானுடைய நாம் இன்னும் என்னென்ன தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, உகந்த மலர்கள், இவருக்கு உகந்த மலர்கள் முல்லை, சாமந்தி, ரோஜா, காந்தல், இதெல்லாம் உகந்த மலர்கள். முருகப்பெருமானுடைய வில்லும் அம்பும் ஏந்தி காட்சியளிக்கக்கூடிய இடம் திருவையாறு. முருக என்ற சொல்லுக்கு மு என்பது முகுந்தனையும், ரு என்ற சொல் ருத்ரனையும், கா என்ற சொல் கமலாசனனும் என்று பிரம்மாவினையும் குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். முருகனை ஒரு முறையே வலம் வருதல் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்படுவது கிடையாதான். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய குமரக்கோட்டத்தில் கந்த புராணம் அரங்கேற்றம் செய்யப்படுதுங்க. முருகப்பெருமானுக்கு உருவமில்லாத கோவில் விருத்தாசலத்தில் இருக்குது. அதாவது பெயர் கொளஞ்சியப்பர் அருவ நிலையில் பிரார்த்தனை தலம் அப்படின்னு இந்த தலத்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில் தான். ஆனால் இது கேட்கும் போது இத்தனை நாள் நமக்கு இதை தெரியாமல் போச்சே அப்படின்னு ஒன்று தோணும். அப்படி உங்களுக்கும் இப்போ அந்த விஷயம் தோன்றுச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் இந்த வீடியோவை பார்த்து தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முருகன் என்றா அழகன் என்று பொருள். ஓம் என்ற பிரணவ வடிவமாக நின்றவன் முருகப்பெருமான். தர்மத்தை நிலைநாட்ட வடிவம் கொண்டவர் முருகப்பெருமான் அப்படின்னெல்லாம் சொன்னால் அது மிகையாகாதுங்க. அவ்வளவு பெரும் சிறப்பை பெற்ற முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடங்களாக சொல்லப்படுது. ஆனாலும் இந்த 6 படை வீடுகளையும் தாண்டி மிகவும் பழமையான எத்தனையோ முருகன் கோவில்கள், அதாவது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குன்றின் மீது அமர்ந்த எத்தனையோ முருகப்பெருமான் இன்னைக்கும் நம்ம தமிழகத்தில் நாம் போய் பார்க்க வேண்டிய கோவில்களாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படி பெரும் சிறப்பை பெற்ற கோவில்களில் ஒன்று தான் சிவன் மலை, சென்னிமலை, இந்த மாதிரியான முருகன் கோவிலுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக போயிட்டு வர்றது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு முருகப்பெருமானுடைய அவதாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறாங்க. அதில் முதலாவது அவதாரம் அப்படின்னு பார்த்தா பிரம்மதேவன் சனகாதி முனிவர்களை படைத்து சிருஷ்டியை உருவாக்க நினைத்தார் அப்படின்னும், சனகாதி முனிவர்கள் 4வரும் நாங்கள் சிருஷ்டியை உருவாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அனைவரும் தவத்தில் ஈடுபட்டாங்களாம். சனத்குமாரர் மிகவும் பயங்கரமான தவத்தில் ஈடுபட்டார். அனைத்தையும் துறந்து எதிலும் பற்றில்லாமல் வாழ்ந்தாராம். இவர் தவம் செய்து கொண்டு இருக்கும்போது சிவனும் பார்வதியும் அடிக்கடி வந்து இவரை பார்த்து கொண்டு இருந்தாங்களாம். ஒரு முறை இவர் சிவனை பார்க்க சிவன் என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் கேட்கவில்லையே என்று குறிட்டாராம். சில நாள் கழித்து மீண்டும் வந்து அவரை பார்த்தபோது மீண்டும் என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்களாம். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் கேட்கலையே அப்படின்னு சொன்னாராம். இதுவே தொடர்ந்து பல முறை நடந்துகிட்டே இருந்துதான். மீண்டும் ஒரு முறை அவர் தவம் செய்யும் இடத்துக்கு சிவனும் பார்வதியும் வந்தபோது சனத்குமாரர் வெறுப்புற்று, உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்க, நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதற்காகவே காத்திருந்தது போல சிவனும் எனக்கு நீங்க மகனாக பிறக்கணும் அப்படின்னு கேட்டாராம். அவர் நீங்க மட்டும் கேட்டுக்கொண்டதால உங்களுக்காக நான் மகனாக பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். தாயார் பார்வதியும் அடுத்தது இருக்காங்க. ஆனால் அவர் கேட்கவில்லை. மகன் வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்கல. நீங்கள் மட்டும் கேட்டதால உங்களுக்கு நான் மகனாக பிறப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை கேட்ட பார்வதி தேவி, என்ன சொல்கிறீங்க, பதி கேட்டால் பத்தினியும்
கேட்ட மாதிரி தான் அர்த்தம். ஈசன் கேட்டார் என்றால் அதற்கு என்னுடைய சம்மதம் இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். நாங்கள் இவ்வாறு கூறக்கூடாது அப்படின்னு பார்வதி தேவி சொன்னாங்களாம். அதே போல் உடனே சனத்குமாரர் நான் கூறியபடி ஈசனுக்கு மட்டுமே மகனாக பிறப்பேன் அப்படின்னும், ஆனால் தாங்கள் தக்ஷனின் யாகத்தின் தீயில் விழுந்து தங்கள் உடல் குளிர்ந்து நீராகி அந்த நீர் தற்போது சரவண பொய்கையாக உருவெடுக்கிறது அப்படின்னும், ஈசன் நெருப்பு பொறிகள் சரவண பொய்கையில் விழுந்தவுடன் குழந்தையாக மாறி தங்களுக்கு நான் மகனாக ஆவேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த அவதாரமே முதல் அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. இப்படி ஒரு வரத்தினால பிறந்த ஒரு புதல்வன் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான ஒன்று அப்படின்னு தான் நம்ம நினச்சி பார்க்கணும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம முருகப்பெருமானுடைய ஆச்சரியமான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.